வயலில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டு சும்மா தானே இருக்கோம். சும்மா இருக்க நேரத்தில் போய் கள்ளிப்பழம் பிடுங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி செடி இருந்தது. சரி இந்த கள்ளி செடியில் ஏதாவது கள்ளிப்பழம் இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த கள்ளிப்பழம் பழுக்கிற சீசன் தான் இந்த சீசனு. ஆனால் எந்த ஒரு கள்ளி செடியிலுமே பார்த்தேன், இந்த ஒரு கள்ளி செடியிலுமே இல்லை. நமக்கு கள்ளிப்பழம் தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா புளியம்பழம் இருந்துச்சு. அந்த புளியம்பழத்தை எப்படியாவது அடித்து ஒரு புளியம்பழமாவது இன்றைக்கி சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து புளியம்பழம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒரே ஒரு புளியம்பழம் தான் மேலேருந்து கீழே விழுந்தது. அந்த புளியம்பழமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பூச்சியாக இருந்தது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்படியே அந்த புளியம்பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வயலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை ஒன்று பார்த்தேன். இந்த பழம் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பழம்னாவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பழத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா அது இன்னும் பழமாக ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு அரை பழமாக தான் இருந்தது. இது இப்படி சாப்பிட்டா இப்போதைக்கு டேஸ்ட் இருக்காது. முழு பழம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனில் பிளாக் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி பாலைவனங்களில் கிடைக்கிற பேரிச்சம்பழம் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது தமிழ்நாட்டோட பேரிச்சம்பழம்னே சொல்லலாம். ஏன்னா 2 மரமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது என்ன பழம்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.